நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த மார்னிங் மன்னா என்ற தின தியானத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் இந்த நாளிற்குரிய ஏப்ரல் மாதத்தினுடைய முதலாம் நாளுடைய தலைப்பு மரியாளின் அளவு கடந்த அன்பு. இதனுடைய ஆதார வசனம் மார்க் 14:8. இவள் தன்னால் இயன்றதை செய்தாள். இங்கே குறிப்பிடப்பட்டுள்ள பெண்ணானவள் மார்த்தாள் லாசருவின் சகோதரியான மரியாளே. ஏன் மரியாள் கர்த்தனை இப்போற்பட்ட அளவு கடந்த அன்பை காட்டினாள்? சீமோன் வீட்டில் விருந்துக்கு கூடியிருந்த மக்களை கவர அவன் முயற்சித்தாளா? இல்லை, அவருடைய மதி மிஞ்சிய அளவுக்கு கிறிஸ்துவனுடைய நன்மைக்காக மட்டுமே தைல குப்பியை அவள் உடைத்து வாசனையினுடைய திரவியத்தை ஊற்றி கர்த்தருக்கு அபிஷேகம் செய்து தன் தலைமுடியால் அவள் ஊற்றி கர்த்தருக்கு அபிஷேகம் செய்து தன் தலைமுடியால் அவள் பாதங்களை துடைத்த போது அவள் மேல் கொண்டிருந்த தன்னுடைய அர்ப்பணிப்பை தெரிவித்தாள். ஜாடியை உடைத்த பிறகு அவளால் பின்வாங்க முடியாது. திரவியம் முழுவதும் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று அவளது அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது. நிபந்தனையற்றது, முழுமையற்றது. இரண்டாவதாக தான் எவ்வளவு தனக்கு விலை மதிப்பவராய் அவர் இருந்தார் என்று அறிவித்தாள். அவள் தைல குப்பியை உடைத்து உள்ளிருந்தவைகளை ஊற்றிய போது, இயேசுவின் ஆண்டவரே, இவ்வுலகிலுள்ள எதையும் விட என் நற்பெயரால் இருந்தாலும் நீர் தான் எனக்கு மகிமையான முக்கியமானவர் என்று அறிவித்தார். அந்த நாட்களில் விபச்சாரிகள் மட்டுமே தங்கள் தலைமுடியை பொது இடத்துக்கு விரித்து வைப்பார். ஆனால் மரியாள் அந்த பொதுவான இடத்திலும் கூட தன் தலைமுடியை கீழே தொங்கவிட்டு இயேசுவின் பாதங்களை துடைக்க சற்றேனும் தயங்கவில்லை. மரியாள் காண்பித்த அன்பின் வெளிப்பாடு நம்மை நன்றாய் உணர்த்தி அவர் மேல் நாம் கொண்டிருந்த ஆதி அன்புக்கு நேராக நம்மை நடத்தட்டும் சொல்லி இந்த வார்த்தையை முடிக்க விரும்புகிறேன். ஜெபம். ஆண்டவரே, மரியாள் தந்த காணிக்கை நான் செலுத்தும் சுயநலமிக்க அரைகுறை அன்பை சுட்டிக்காட்டி என்னை வெட்கமடைய செய்கிறது. எனக்காக நீ எவ்வளவோ செய்திருக்கிறீர். என்னை ரட்சிப்பிற்காக உம்முடைய சொந்த ஜீவனே நீர் ஈந்திருக்கிறீர். உம்மிடம் நான் கொண்டுள்ள அன்பை தாராள மனதுடன் சிறப்பாக வகையில் வெளிப்படுத்த எனக்கு கிருபை தாரும். ஆமேன். Have a blessed day. God bless you. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.